கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற கர்த்தருடைய வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அல்ல 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனால அவர் முன்குறித்திருந்த அந்த தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டு அவர்கள் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும்போது சகலம் அவருடைய வாழ்க்கையில நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அனாதி தீர்மானம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இப்படிலாம் மாறினேன் என்று சொல்லி. இது அவர் நம்மை வைத்த அவர் அனாதி தீர்மானம். அவர் தீர்மானம். நம்மை காட்டில் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நல்லவர்களாக இருக்கிறாங்க, சன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை அறியாத எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு ஸ்நாக்கியம் கர்த்தர் நம்ம மேல ஒரு திட்டம் வைத்து அனாதினா காலங்களுக்கு முன்பாக அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. அந்த அனாதி தேவன் என்று அவரை சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அந்த தீர்மானத்தின்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைத்திருக்கிற நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவருடைய அழைப்பு எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி அனாதியா இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. எரேமியாவின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசி என் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று வேதம் சொல்கிறார். பாருங்க, எரேமியா பிறக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவரை குறித்து சொல்கிறார், நான் உன்னை தாயின் வறுமையில் அவரது தாயினுடைய வயிற்றுல அந்த கரு எரேமியா என்கிற அந்த குழந்தை என்கிற அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை அறிந்தேன். ஆண்டவருடைய கண்கள் அந்த கருவை கண்டது. நீ கர்ப்பத்திலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை ஜாதிகளுக்காக ஒரு வேலையும் அவர் கொடுக்கிறார், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இது அவருக்கு எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. நீ நினைக்கிற இப்போதான் நான் வந்திருக்கேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவரே நான் பேச தெரியாதே என்றெல்லாம் அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, அந்த கரு அவருடைய தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்னாகவே கர்த்தர் யாரை அறிந்துட்டாரு, எரேமியாவை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய தாவீதை தான் சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், சர்வ மகிமை பொருந்தியவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அந்த கருவில் தோன்றும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன். கற்பத்திலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறதுக்கு முன்னே அவர் என்ன செஞ்சார், எரேமியாவை ஒரு நோக்கத்தோடு அழைத்த தேவன். அந்த வயிற்றிலேயே அவரை பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பிறந்த பிறகு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உருவாகிறதுக்கு முன்னே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளை குறித்து அவருக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம ஒவ்வொரு மேல ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்துதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வேதத்தில் சில பேருக்கு தான் இதெல்லாம் கூட இல்லை. அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பணியை வைத்திருக்கிறார். சும்மா நம்ம அவரை அழைக்கல, ஆண்டவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. 2வது ஒரு காரியத்தை மோசேயை பற்றி குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 4ஆம் வசனம் சொல்கிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன். நீ வா, அழைக்கிறார். யாருக்கு அழைக்கிறாரு? மோசேயின் வாழ்க்கை உண்மையாவே அற்புதமான ஒரு வாழ்க்கை. யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க பார்வோன் என்ன செய்கிறாரு, எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யணும், கொன்று போடணும். அந்த யாத்ராமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன செய்யறாங்க, 22ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்களை எல்லாருக்கும் கட்டளையிட்டான். என்ன சொல்லியிருக்கான், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெறுகிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய கூட்டமாக எழும்பி நமக்கு விரோதமாக எழும்பி விடக்கூடாது என்று சொல்லி பிறகு அந்த மருத்துவச்சிகள் நர்சஸ், அந்த பெயர்வால பார்க்குற நர்சஸ்க்கு அவன் கட்டளை கொடுக்குறான், பெண் பிள்ளை என்றால் நீங்கள் உயிரோட வைங்க, ஆண் பிள்ளை என்ன நீங்கள் என்ன செஞ்சுருங்க,
கொன்று நதியில் போட்டு விட சொல்லுங்க. நதியில் போட்டால் பிள்ளை பிழைக்குமா? பிழைக்காது. ஆனால் பாருங்க, லேவி குடும்பத்தில் தான் அந்த யார் பிறக்கிறாரு? மோசே பிறக்கிறாரு. அழகான குழந்தையா இருக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒழித்து வைக்கிறான். 3 மாதம் வரைக்கும் பிள்ளை எப்படியோ ஒழிச்சு வச்சிடறான். ஆனால் பிள்ளைகள் வளர வளர சத்தங்கள் என்ன செய்யும்? கூட ஆரம்பிக்க. அதனால் என்ன செய்ய முடியாது, அதுக்கு பிறகு ஒழித்து வைக்க முடியல. அதனால் அவன் என்ன செய்கிறான்னு சரிம்மா, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதுக்கு நல்ல பிசுனும் கீழும் பூசி, அப்போனா தண்ணியில் கொண்டு போட்டாலும் தண்ணி என்ன செய்யாது, பெட்டிகளுக்கு வராதபடி வச்சு நதி ஓரத்தில் ஒரு நாணலுக்குள்ளே கொண்டு புல்லுக்குள்ளே என்ன செஞ்சிடா கொண்டு குழந்தைய வச்சுட்டு அவங்க உடல் பிறந்த ஒரு அக்காவை மிரியாம் கொண்டு போய் அங்கே பாதுகாப்பாக நிற்க வைத்து விட்டு வந்துடுறா. பாருங்க, ஆண்டவர் அவர் மேலே வைத்த திட்டத்தின்படினால, தீர்மானத்தின்படி. ஒருவேளை மற்ற குழந்தைகள் நதியில் போட்டுவிட்டு எத்தனை குழந்தைகள் மரித்து போனார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தைய யார் பார்க்கிறா? பார்வோனுடைய குமாரத்தை. அப்போதான் அந்த நதியில் குளிக்க வர்றா. அப்போ அங்கே வரும்போது இந்த அழகான ஒரு பெட்டி எங்கள் நாணலுக்குள்ளே இருக்கேன்னு பண்ணி தன்னுடைய தாதிமாரை அனுப்பி அதை என்ன செய்ய கொண்டு வர செய்கிறா. ஆனால் அதை திறந்த போது என்ன செய்யுது, பிள்ளை அந்த 2ஆம் அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதின் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்ன. பாருங்க, ஒருவேளை இது தீமை மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அங்கே ஒரு நன்மை பாருங்க. அந்த பிள்ளையை பார்க்கும்போது எபிரேய பிள்ளைன்னு அவளுக்கு தெரியுது, ஆனாலும் அவளுக்கு இல்லை, அங்கே ஒரு இரக்கம் பெருக்கிறத பார்க்குறோம். கடைசியில் என்ன செய்கிறா, அந்த தமைக்கு பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்து. பாருங்க, மோசேயினுடைய வளர்ப்பு ரொம்ப ஆச்சரியமானது. அதை பார்வோனுடைய குமாரத்தை காண்கிறா. இந்த தமைக்க ஓரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த குழந்தையை யார் வளர்க்க முடியும் கேட்பதுக்கு முன்பாக அந்த மோசையினுடைய சகோதரி போய் அந்த பார்வோனுடைய குமாரத்திட்ட கேட்குறா, இதை வளர்த்து கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஸ்திரீயை கொண்டு வரட்டுமான்னு. சரி என்று அவளும் ஒப்பு கொடுக்கிறாள். போய் மோசையினுடைய தாயே என்ன செஞ்சிடா கூட்டி கொண்டு வருகிறார். தாயிட்டே நான் வளர்த்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே, நான் உனக்கு தாம்பிள்ளையே வளர்க்குறதுக்கே எங்கள் பாருங்க பார்வோனுடைய குமாரத்தின்னு சொன்ன உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேங்க. அதனால் அவள் போய் என்ன செய்கிறா, தான் பிள்ளைய அவளே கொண்டு போய் அந்த பிள்ளைய என்ன செய்கிறா வளர்க்குறா. பிள்ளை வளர்ந்த உடனே அங்கே கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு விட்டுறா, பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல நினச்சி கொண்டு போய் விட்டு விடுகிறாள். அவள் ஜலத்திலிருந்து பிள்ளையை எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறான், மோசே என்று பேர் சொல்கிறான். அந்த பார்வோனுடைய குமாரத்துக்கே அவன் யாருக்கு குமாரனானா. ஆனால் அந்த தாய் வளர்க்கும் போது, ஒருவேளை பழைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அதிக நாட்கள் பால் கொடுப்பார்கள். பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் 3 வயது 5 வயது 8 வயசு அது வரைக்கும் சில பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அதனால் அந்த பிள்ளைக்கு அவள் வளர்க்கும் போதே அவள் ஒரு எபிரேய குழந்தை என்று சொல்லி அந்த எபிரேயதை பற்றி அந்த சின்ன பிள்ளைக்கு அப்படியே சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பாள். அதனால தான் மோசே பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தாலும் அவனுக்கு தன்னுடைய சகோதரர் மேலே அப்படி ஒரு பாசம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு மோசையினுடைய அழைப்பை பாருங்க. அதனாலதான் மோசையை கர்த்தர் என்ன செய்யறாரு, பாதுகாத்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக, இஸ்ரவேலை விடுதலை பண்ணுவதற்காக, நான் அந்த இஸ்ரவேல் புத்திரர் படுகிற வேதனையை கண்டேன், அவர்களை விடுவிக்கும்படியா நான் உன்னை அனுப்புகிறேன், நீ வா என்று சொல்லி அழைக்கிறத நம்ம அந்த அப்போஸ்தலர் அந்த ஒரு வசனம் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொருத்தரை நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 9:5 பார்க்கும்போது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நான் அவனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி பவுல் பாருங்க, அவரை குறித்து சொல்லப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியம், ஆண்டவர் ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிற விதம், தனக்காக தெரிந்து கொள்கிற விதமே வித்தியாசமானது. அந்த 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:1 பார்க்கிறோம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி செய்கிறேன். பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளாகி நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், கொலை செய்யும்படி அப்படி ஒரு கோபத்தோட சீரி என்று
சொல்லப்பட்ட சீரினா பாம்பு தான் கோபம் கொண்டா சீறிட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சீரி என்ன செய்யறான், பெரிய நிருபத்தை வாண்டான். எங்கெல்லாம் இவங்களை கண்டுபிடித்து அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்களை என்ன செய்யணும், உபத்திரப்படுத்தணும், அவங்களுக்கு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவை செயல்படுத்தும்படியாக அவன் எங்கே புறப்பட்டு போகிறான், தமஸ்குவுக்கு என்ன செய்யறான், புறப்பட்டு போகிறான். அவன் தமஸ்குவுக்கு ஒருவேளை இன்றைக்கி லெபனானில் இருக்கிற தமஸ்கு, ஒரு டமாஸ்கஸ்ன்னு சொல்லுவார் கேபிட்டல், அதில் அதுக்கிட்ட அவன் போகும்போது வானத்திலேருந்து திடீர்னு அவனை சுற்றி ஒரு படி இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அதற்கு அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அதுக்கு கர்த்தர் என்ன சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஆனால் பவுலை பாருங்க, உடனடியாக அவர் என்ன சொல்றாரு, 8ஆம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். உடனடியாக கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த சவுலை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார், அனனியாவிட்ட சொல்கிறாரு. ஏன்னா அனனியா சொல்றாரு, அனனியாவை போய் நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனால் அனனியா என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அவனை தெரிந்து கொண்டேன், நான் தான் அவனை அழைத்து இருக்கிறேன். அவனை எதுக்காக நான் அழைத்தேன் தெரியுமா? பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் அவனை ஒரு முன் குறித்த தேவன். அவருடைய தீர்மானத்தின்படி அவன் அழைக்கப்பட்டவன் தான் சவுல் என்கிற பவுல். அப்படியாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு பவுல். அவர் தைரியமாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், மனுஷனை பின்பற்றக்கூடாது, ஆண்டவரை பின்பற்றணும் என்று சொல்லி. அப்போ அவன் தைரியமாக ஏன் அப்படி சொன்னான்னா, அவன் கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவரை போல தனக்கு நாமமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையும் என்று விட்டவன். அவ்வளவு கோடீஸ்வரன் என்று சொல்கிறார்கள். கமாலியல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிலாசபர், அவருடைய ஞானி, அவருடைய பாதத்தில் அன்றைக்கு எல்லாரும் படிக்க முடியாது, பெரிய பெரிய பெரும் பணக்காரர்கள் தான் படிக்க முடியாது. அவருடைய பாதத்தில் இருந்து அவன் கல்வி கற்று தேர்ந்தவன். எத்தனையோ கப்பல்களுக்கு அவன் சொந்தக்காரன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சவுலாய் இருந்த பவுல் தன்னை ஆண்டவர் அழைத்தது நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அப்போ அவர் கர்த்தருடைய அழைப்பில் ஒரு தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார். சும்மா அழைக்கிறது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் அழைச்சா நமக்கு வீடு வாசல் காரு என்னெல்லாமோ கொடுத்துட்டு அதுதான் நினைக்கிறேன். இல்லை, அவர் நம்மையில் வைத்த ஒரு நோக்கம் உண்டு. யோசித்து பாருங்க, இந்திய தேசத்தில் 148 கோடி கிட்டத்தட்ட இவ்வளவு வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த கோடி மக்கள் மத்தியில் என்னையும் உங்களையும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அடைத்திருக்கிறாரே, எதற்காக? நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை, அவருடைய நாமத்திற்காக. அவருடைய நாமத்துக்கு எந்த விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய நாமத்திற்கு அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்படும்படியாய், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய், ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படியாய் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம சும்மா அதை விட்டுவிடக்கூடாது. காலம் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த அன்பின் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியுமோ? சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசுவை குறித்து நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை உமக்கு சொல்றதுக்கு நமக்கு ஒருவேளை தயக்கம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும் அல்லவா? ஆண்டவரே, இவங்களை எப்படியாவது ஒருவேளை என்னால் நேராக போய் சொல்ல முடியலப்பா, நீங்கள் அவங்கள மாற்றுங்க. அந்த ஒரு சின்ன ஜெபமாவது நம்மளால் செய்ய முடியுமா? இதை கூட நம்ம செய்யாமல் இருந்து விடவே கூடாது. அதனால் நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒருவேளை இன்னைக்கு போய் கேட்டோன்னா, ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடும், ஆமாம் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேசிக்கிறோம் என்று சொல்லி. அது அப்படி வாயளவில் சொல்லுகிற அன்பு அல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிறது எப்படி அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 22ஆம் அதிகாரம் சொல்லி இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 37ஆம் வசனத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறது, ஆண்டவரிடத்துல எந்த விதமாய் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவது என்பது முழுமையான இருதயம்,
அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய முழுமையும் அவருக்கு அர்ப்பணித்து நம்ம அவர் அன்பு கூறணும். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோடு. சும்மா வெளிப்புறமா வாய் அளவுல சொல்லும்போது ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றல. ஒருவேளை மனுஷரை நம்ம ஏமாத்தி விடலாம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர்கிட்ட நம்ம போய் மாயமாலம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க சொன்னபடியும் நான் உங்களை அன்புக்குறை எனக்கு உதவி செய்யுங்க. முழு இருதயத்தோடு, என் முழு மனதோடும், என் முழு ஆத்மாவோட உங்கள்கிட்ட அன்பு கூறணும். எந்த காரியத்தையும் நம்முடைய சொந்த பலத்தினாலே செய்ய முடியாது. அதுதான் வேதம் அழகாய்ச்சின வழியிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் அவருடைய உதவியை தான் கேட்கணும். அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர், உண்மையாக நான் இப்படி அன்பு கூற எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த பலனை நமக்கு தருவார். அப்போ சரி, நான் அன்பு கூறினேன்னு சொன்னா அதனுடைய வெளிப்பாடு நிச்சயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதையும் ஆண்டவர் சொல்கிறார். யோவானில சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார், 23ஆம் வசனம். யோவான் 14:23 பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ அன்பா இருக்கிறேன்னு வெளிப்படையா முதட்டளவுல தான் வேதம் சொல்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஒருவேளை வெளிப்புறமா பார்த்தா, அப்பா இவங்களை போல ஒரு பக்தி உள்ள ஜனங்கள் உண்டா, இவங்களை போல இயேசுவை நேசிக்கிற ஜனங்கள் உண்டா என்று சொல்லி அளவுக்கு வாயினால நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவரை கனம் பண்ணுவாங்க. ஆனா இருதயம் ஆண்டவருக்கு எவ்வளவோ தூரமா இருக்கும். அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி விலகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மையா என்கிட்ட அன்பா இருந்தா எப்படி இருப்பேன்னா என் வசனத்தை கை கொள்ளுவான். இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, என்ன எல்லா காரியங்களும் இந்த வேதத்துல அத்தனை ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை உண்மையாகவே நம்ம ஆண்டவரிடத்துல அன்புக்குரியவராக இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோமா, அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளுவோம். அப்படி நம்ம கை கொள்ளும்போது ஆண்டவராகி பிதா நம்ம மேல அன்பா இருப்பாரு. இயேசுவும் பிதாவும் நமக்குள்ள வந்து என்ன செய்வாராம், வாசம் பண்ணுவார். ஆண்டவர் அதான் சொல்லுவாரு, உங்கள் சரீரம் என்னதான் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிற நம்முடைய சரீரத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவார். ஆவியாகிய தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய அன்பு உண்மை உள்ள அன்பா இருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு எங்க இருக்கும் தெரியுமா? நம்முடைய அவரிடத்துல அன்பா இருப்போம் என்று சொன்னால் அவர் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம என்ன செய்வோம், கை கொள்கிறவர்களாய் நம்ம இருப்போம். அப்படி நம்ம நடக்கும்போது தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம். நிறைய பேர் என்ன செஞ்சுவாங்க தெரியுமா, சும்மா இந்த வசனத்தை சம்பந்தமே இருக்காது, உடனே எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு எதுவாக அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறார். அவர் அதான் திட்டமாய் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாய். அப்போ உதட்டளவுல கூறுகிற அன்பு அல்ல, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உண்மையாகவே நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு அது தீமையா தெரிகிறது போல இருக்குன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு எப்படி செய்கிறாரா, நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்துல வாக்குத்தத்தம் பண்ணவங்களுக்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தை வைத்தார். அங்க பார்த்தோம், அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று பண்ணுகிறான். அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனையில அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நித்திய ஜீவ காலத்துல கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாராம், ஜீவ கிரீடத்தை பெறும். அப்போ சோதனை வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வேதம் அழகாய் சொல்லிடுது, சோதனையை சகிக்கத்தக்க பலனை கர்த்தர் தான் தருகிறார், அதுல இருந்து தப்பித்து கொள்ள போகும்படியான போக்கையும் கர்த்தர் நமக்கு உண்டாகி இருக்கிறார் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. அதனால சோதனை காலத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அவன் உத்தமன் என்று இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அழகா நம்ம பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு குமாரன் ஈசாக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஈசாக்கு கொடுத்த பிறகு ஆண்டவர் அவனை சோதிக்கிற சோதனை என்று 2 பேர்கிட்ட வரும். ஒண்ணு ஆண்டவர் இடத்துல இருந்து சோதனை வரும்,
பிசாசு வந்து பாவத்தில் வீழ்த்தும்படியாய் அவன் சோதனையை தருவான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நமக்கு சோதனையை தருவார். அங்கே ஆபிரகாமை கர்த்தர் டெஸ்ட் பண்ணினார் என்று ஆபிரகாமில் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நேரமில்லை, நீங்கள் அதெல்லாம் வாஸ்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். அவனுடைய ஒரே குமாரனை கொண்டு போய் என்ன செய்ய சொல்றாரு, நீ அவனை எனக்காக என்ன செய்ய பலியிடு என்று சொல்லியிருந்தார். பாருங்க, 100 வயசுல அந்த குமாரனை பெறுகிறாரு. ஆனால் கொண்டு போய் அதே குமாரன் என்ன சொல்றாரு, தனக்காக பலியிடும்படி சொல்லி ஆபிரகாம்கிட்ட அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் சொன்னபடி என்ன செய்யறாரு, ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலியிடும்படியாய் போறதை நம்ம பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை குறித்து மோரியா மலைக்கு போய் அங்கே பலியிட சொல்கிறார். அங்கே போய் கடைசி வரைக்கும் பாருங்க, பலிபீடத்தில் அவனை கட்டி கிடத்தி கடைசியில் அவன் கையை நீட்டி அவன் கத்தியை எடுத்து அவனை பலி செலுத்த போகும்போது அந்த 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனார் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ எனக்கு தெரியும், நீ உண்மையாகவே தேவனுக்கு பயப்படுகிறவன். ஏன்னா அதுக்கு 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனையில் அவன் ஒரு பெரிய வெற்றியை என்ன செஞ்சிட்டான், பெற்றுக்கொண்டான். எப்படி ஆண்டவரே, நீர் எனக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு கொடுத்த பிள்ளை, நான் எப்படி அவனை பலியிட முடியும், அதுக்கு பிறகு வேற எதையாவது தந்து விடு. எந்த வார்த்தையும் தன் மனைவியிட்ட கூட சொல்லலை, ஏன்னா மனைவி தடுத்து விடுவார்னு சொல்லி மனைவியிட கூட சொல்லாமல் கொண்டு போய் குமாரனை பலியிடும்படி அவன் துணிந்தபடினாலே கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை ஆசீர்வதிக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நிறைய அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். 16ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த சோதனை. அதான் இந்த வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன். அதனால எந்த சோதனையை கண்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க, சகித்து கொள்ளுங்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த சோதனை நேரத்தில் ஆண்டவரை விடாம பற்றி கொண்டு உத்தமமாக நடக்கும்போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை என்ன செய்வான், அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ முதலாவது பார்த்து அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி இதில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின என்ன செய்வான், ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, இதுவரைக்கும் யாருடைய கண்ணும் காணல, காதும் கேட்கல, அப்படிப்பட்டதை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினார். யோவான்ல அவர் சொல்றதை பார்க்கிறான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவதற்கு, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய சீஷருக்கு சில காரியத்தை அவர் சொல்லிவிட்டு போவார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் இருதயம், முதல்ல 2 வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கபடி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நம்ம விவரிக்க முடியாத ஒன்று. கண் காண ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி போகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பிறகு திரும்பவும் நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அவர் திரும்ப 2வது முறை வரப்போகிறதை குறித்து சொல்லியிருக்கிறார். அதனால் அங்கே போய் பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடும்
அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். நம்ம செய்ய வேண்டியது அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூற ஆரம்பிப்போமா. ரெண்டாவது, அவர் ஒருவேளை நம் கடந்து போகிற எல்லா சோதனையும் பொறுமையோடு நம்ம சகித்து அந்த சோதனையில் நம்ம உத்தமத்தை நம்ம விளங்க பண்ணும்போது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது, அவர் இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அல்லவா. நமக்கு அவர் ஒரு ஸ்தலம், அது அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த கண்ணும் பார்த்ததில்லை, காதும் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மகிமை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நலவு விட்டு விடாதபடி இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் அவரை பற்றிக்கொள்வோம். உண்மையாகவே அவரிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் நம்மை அழைத்த நோக்கம் அவருக்காக நம்ம வாழ வேண்டும். நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு இந்த அன்பின் ஆண்டவரை கடைசி நிமிடத்திலேயாவது அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் அவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த காரியத்தை நம்ம மறந்து போகாதபடி இதை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நாம் நோக்கி பார்ப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீங்கள் ஆண்டவரை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்கள் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லைப்பா. நாங்கள் உங்களிடத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஒவ்வொன்றையும் அப்பா நீங்கள் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறீங்க. அது மட்டுமல்ல, சோதனை நேரங்களில் சகித்து கொள்ளும்போது அதில் எங்கள் உத்தம குணம் வெளிப்படும் போது எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் அன்பு உண்மையான அன்பாக இருக்கட்டும். மாயமற்ற ஒரு அன்பை நாங்கள் உங்களிடத்தில் செலுத்தணும் ஆண்டவரே. அதே நேரம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை அறியாத எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தங்கள் மேலே வருகிற ஆக்கினை தீர்ப்பை அறியாதபடினாலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு எங்களை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்கள் எங்களை அழைத்த அந்த நோக்கம் ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை ஆண்டவரே எப்படியாவது அவர்களுக்கு சொல்லி ஆண்டவரே அவர்களை கடைசி வேளையிலேயாவது ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர்களை வழி நடத்தும்படியாய் அப்படிப்பட்ட வாசல்களை எங்களுக்கு திறந்து கொடுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இன்னும் தங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக்கொடாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த தருணத்தை அவர்கள் நழுவ விட்டு விடாதபடி இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க கிரியை நடப்பீங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, யாரெல்லாம் சோர்வோடு ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்லி அப்பா வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இழந்ததை நூறத்தனையாக திரும்ப கொடுங்க அப்பா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் அப்பா. எதை நோக்கி இரவு நேரத்தில் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெருமூச்சை, இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே மோசையை அழைத்த தேவன் இன்றைக்கும் அப்பா அவருடைய பெருமூச்சை கேட்டு ஒரு விடுதலை உண்டாக்கி அப்பா சமாதானத்தோடு ஆண்டவர்களே அவரை நித்திரை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உமக்காக நீங்க ஆண்டவரே மாற்றுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.